ஹாய். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிற கதையோட டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிணற்றில் விழுந்த நரி. நரி அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக ரொம்ப ரொம்ப தந்திரமாகவும் புத்திசாலித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா நரி வந்து யோசிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கதையிலும் வந்து அப்படி தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நரி ஒரு நாள் என்ன பண்ணுது, அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு வந்து தெரியாமல் வந்து அந்த கிணத்துல வந்து விழுந்துருது. ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுது, ரொம்ப வந்து முயற்சி பண்ணுது. ஆனாலும் அதோட வெளியே வர முடியல. தண்ணி இருக்கிறதுனால வந்து ஒன்றும் பண்ண முடியல அதால். என்ன ஆகுதுன்னா ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அந்த 10 நாளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் எதுவுமே எந்த விலங்குகள் எதுவுமே வரவே கிடையாது. அந்த 10 நாளும் வந்து பார்த்திங்கன்னா அது உட்கார முடியாமல், தூங்க முடியாமல், படுக்க முடியாமல் ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஒன்றும் பண்ண முடியாமல் ரொம்ப ரொம்ப தவிச்சிட்டு இருக்குது. 11வது நாள் பார்த்திங்க அப்படின்னா அந்த வழியை வந்து ஒரு ஆடு வந்து மேன்னு கத்திட்டே வருது. நரி வந்து இந்த சவுண்டை கேட்ட உடனே என்ன செய்யுதுன்னா என்ன நினைக்குது அப்படின்னா அது உஷாராயிட்டு எப்படியோ வந்து அதை மாட்ட வச்சுட்டு நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. அப்படியே வந்து அப்படி நினச்ச உடனே நரி என்ன செய்யுது அப்படின்னா ரொம்ப அன்போடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டை வந்து கூப்பிடுது. ஆடு அண்ணே இங்கே வாங்கண்ணே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. அதை கேட்ட ஆடு வந்து உடனே வந்து கிணற்றை வந்து எட்டி பார்க்குது. எட்டி பார்த்துட்டு ஆடு கேட்குது, என்ன நரியே, என்ன எதுக்கு நீ கிணற்றில் என்ன தவறி உழுந்து போயிட்டியா அப்படின்னு கேட்குது ஆடு. அதுக்கு நரி சொல்லிச்சான், இல்லைண்ணே, நான் எங்கே தவறி விழுறதாவது, இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது, அதை குடிக்கிறதுக்காக தான் வந்து நான் கீழே கிணத்துக்குள்ளே விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நரி வந்து தந்திரமாக வந்து சொல்லுது. ஆடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு ஆடு. நரி அதுக்கு உடனே வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப சுவையாக இருக்குது, நீ கூட வந்து குடிச்சுப்பாரு, அப்போ தான் இது சுவை வந்து உனக்கு புரியும் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு நரி. உடனே இந்த ஆடு என்ன செய்யுது, கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கிணற்றுக்குள்ளே குதிச்சு அந்த தண்ணியை வந்து குடிச்சு பார்த்துட்டு என்ன நரியே, நீ சொன்ன தண்ணி வந்து ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படிலாம் எந்த சுவையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நரியை பார்த்து ஆடு வந்து கேட்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறதுன்னு எதுவும் தெரியாமல் இப்போ சரி எப்படி இந்த கிணற்றை விட்டு மேலே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆடு கேட்குது. அதுக்கு நரி வந்து தந்திரமாக வந்து ஒரு பதில் சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மேலே ஏறி மேலே நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் நான் என்னுடைய காலை வந்து நீட்டுறேன், அதுலேருந்து நீ ஏறி வந்து மேலே வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுது. இது கேட்ட ஆடு சரி ஓகே ஒத்துக்குது, சரி ஓகே அப்படி தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுது. இது உடனே வந்து நரி என்ன செய்யுது அப்படின்னா ஆட்டு மேலே ஏறி கிணத்தை விட்டு மேலே வந்துடுது. மேலே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆடு கேட்குது, எனக்கு காலை கொடு, நானும் தப்பிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு சொன்ன உடனே நரி சொல்லுதான், இல்லை இல்லை, நான் வந்து தெரிஞ்சுலாம் வந்து கிணத்துக்குள்ள விழல, தெரியாமல் தான் விழுந்தான், நான் வந்து வெளியே வரணுன்றதுக்காக தான் உன்னை மாட்ட வச்சோம், அதனால் நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி என்ன நல்லா சந்தோஷமாக அங்கேருந்து போயிடுதுங்க. ஆடு வந்து அப்போ தான் புரியுது, ஆட்டுக்கு வந்து புரியுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அவசரப்பட்டு கிணத்துக்குள்ளே குதிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுதுங்க. இந்த கதையின் வந்து பார்த்திங்கன்னா கருத்து அப்படின்னு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலை வந்து நம்ம செஞ்சாலுமே அதில் இருக்கிற அந்த விவேகமாகவும் செய்யணும், ப்ளஸ் புத்திசாலித்தனத்தோடு வந்து ஒரு வேலையை வந்து செய்யணுங்க. ஒரு வேலையை செய்யும்போது அது வந்து கரெக்டாக இருக்குமா, இல்லை செட் ஆகுமா, செட் ஆகாதா, அது வந்து செஞ்சுங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன பிரச்சனைலாம் வராது, இதனால் வந்து நம்மளுடைய வேறு ஒர்க்கை ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே அலசி ஆராய்ந்து ஒரு வேலையை வந்து செய்யணுங்க. அப்படி செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து நல்லா முன்னேற முடியும். ஓகேங்களா. ஸோ அதே போல் ரொம்ப அவசரத்தில் இல்லை கோபமாக இருக்கும்போது எந்த ஒரு முடிவும் எடுக்கவே கூடாதுங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கும்போது எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா. ஸோ இதே போல் நீங்களும் வந்து நல்லா புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் செயல்படுங்க. தேங்க்யூ.